ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு ஆவரேஜான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அனு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தரி எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்து அனு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணுன்னே அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி காஃபி போட்டு வா, டீ போட்டுவான்னு சொல்கிறதும், அதை கீழே கொட்டுறதும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே போய் துணி மடித்து வை அப்படிங்கிறாங்க. துணி மடித்து வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தா பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்டே அதே மாதிரி ஒரு ட்ராமாவை போடுறாங்க. இப்போ மாடிக்கு போய் மடித்து வச்ச துணியெல்லாம் களைச்சி போட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீ துணி மடிச்சியே வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ தூக்க கழகத்தில் இருந்த அப்படிங்கிற மாதிரி நல்லா அணுவை குழப்பி விட்டுறாங்க. அதாவது சினிமா பட பாணியில் செய்கிறாங்களாம். இவங்க வந்து செஞ்சதை செய்யலைன்னு சொல்லி அப்படியே பைத்தியமாக்குறாங்களாம். அந்த மாதிரிலாம் ஒரு சீனை போட்டுக்கிட்டு சுந்தரி வந்து என்னென்னமோ ட்ராமா போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாரும் அப்படியே கிளம்பி உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தோம்னா இப்போ அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அந்த ரஞ்சிதான்னு ஒருத்தவங்க அவங்களோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு, அதுக்காக எல்லாம் கிளம்பி இப்போ ராகவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே செந்தில் என்ன இருப்பாங்கள்ல அங்கே ஆஃபீஸில், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனாலும் பார்த்தா அங்கே லாவணியா ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணி அங்கே வந்து மீட்டிங்கில் வந்து அப்படியே டைமை வளர்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ராகவால ஒன்றுமே முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து செந்தில்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் வந்து மீட்டிங் போய்கிட்டு இருக்கு பரபரப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. ஏன்னா லாவணியா வந்து அந்த மாதிரி தான் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க ஏற்பாடு பண்ண ஆள் வராங்க. இப்போ கடைசியில் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஏற்பாடு பண்ண அந்த ஆளுங்க ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு இப்போ மறுபடியும் வெளியில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த செந்தில் என்ன. இப்போ வெளியில் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்களோட ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் கழிவு நீர் வருது அப்படிங்கிற விஷயத்த பிரச்சனை பண்ணுறாங்க. அதை செஞ்சதும் பார்த்தா லாவணியாவாக இருக்கிறாங்க. இப்போ ராகவால ஒன்றுமே முடியல, பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் லேட் ஆகுதுங்கிறதுனால ஒரு கட்டத்தில் அப்புறம் போய்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அபி அப்படியே ரொம்பவுமே அப்செட் ஆகி ஏற்கனவே போகலான்னு சொன்னார், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தா ராகவ் வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட அந்த கேபினில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கணும், அப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பக்கத்திலே லாவணியா மைண்ட் வாய்ஸில் வந்து நான் அதை தானே ரொம்ப எதிர்பார்த்தேன், அதுக்கு தானே இந்த திட்டம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கத்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இன்றைக்கி மூவ் பண்ணலனாலும் அடுத்தடுத்து வர ஸ்டோரியெல்லாம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.